ஸோ கிட்ட வந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆனதுனால நம்ம அந்த டேவை லாஸ்ட்ல புக் பண்றோம். தூரம் போனாலும் கேப்சர் பண்ணுன்றதுனால. சரி ஸோ நம்ம அந்த ட்ரெண்ட் திரும்ப வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸ்க்ரோல் வந்துச்சு. ஆனா மறுபடியும் ட்ரெண்ட் கேப்சருக்காக வெயிட் பண்றோம். ரிட்டர்ன் ஸ்டாப் லாஸ்க்காக போகுது. ஸ்டாப் லாஸ் கிட்டத்தட்ட போயிட்டு அகைன் என்ட்ரி வரைக்கும் போயிட்டு ஆனால் ஸ்டாப் லாஸ் அடிக்கல. போனாதான் அதை புக் பண்ணுவோம். ஸோ அந்த டிசிப்ளினை நம்ம கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணா ஐயோ நேற்று நம்ம லாஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்காமல் போனாலும் அதே மாதிரி எனக்கு ஆகிடுமா அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம கரெக்டாக நம்ம எதிர்பார்க்குற டைரெக்ஷன்ல எண்ட் ஆஃப் த டே நம்ம நினச்ச மாதிரியே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக அன்றைக்குமே நம்ம டீ முடிச்சோம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறோம். இங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் விஷயங்கள்னா பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷரை பார்க்குறோம் நம்ம. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ஆக்சுவலி திருப்பத்தூர் ட்ரேடர்ஸ் TF2S ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ உடைய வளர்ச்சியை நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே பார்க்குறோம். ஸோ லாஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸாக அவங்களோட ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஆஃபீஸ் ஆரம்பித்து இதனுடைய இது எப்படி போயிட்டுருக்கு? ஓகே. ஆமாம், இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நியர்லி ஒரு 150 பீப்புள் நிறைய என்கொயரி நல்லா இருக்குது. நிறைய மோஸ்ட்லி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் பேசினதுல ஒரு 70-80% நிறைய தடுமாற்றம், நிறைய ஸ்கேம்ஸ், நிறைய லாஸஸ்ல தான் மக்கள் இருக்காங்க. ஒரு நாளும் வந்து க்ரோத்தில் தான் போயிட்டுருக்கோம். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எவ்ரிடே வந்து பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் இதில் முக்கியமான நோக்கம் ஆரம்பித்தது வந்து பீப்புளுக்கு வந்து அந்த கஷ்டப்படுற பீப்புளுக்கு போய் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன ஆரம்பிச்சோமோ அது கரெக்டாக போய் ரீச் ஆகிட்டுருக்கு. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா இந்த தர்மபுரிலலாம் ப்ராப்ளம் ஆச்சு இல்லைங்களா? இப்போ சூசைட் பண்ணுற அளவுக்கெல்லாம் சூசைட் பண்ணிட்டாங்க. நமக்கு வர கால்ஸ் வந்து எனக்கு சூசைட் பண்ணிக்கணும் போலவே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டு. ஆமாம், அந்த மாதிரிலாம் கால்ஸ் வந்து அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கே ஏன்னா அடுத்த சொல்யூஷனான்னு தெரியாது அவங்களுக்கு. லைஃபே ரிஸ்கில் போயாச்சு. உங்களுடைய லோகோலேயே நீங்கள் ஃபெயிலியர் டு சக்ஸஸ் அப்படிங்கிறது தான் வருது. நீங்களுமே அதை தாண்டி தான் வந்துருக்கிறீங்க. கண்டிப்பாக ஒரு ஹோப் இருக்குங்கிறதா உங்களுடைய இது. டெஃபினட்டாக அதுதான். அந்த விஷயங்கள் ஒரு கிளாரிட்டி வெளியே தெரியணுன்றதுக்காக தான் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த கம்பெனி பேர் வைக்கிறதுக்கு கூட நிறைய சஜஷன்ஸ். அதான்டா நெகட்டிவாக இருக்குது, ஃபெயிலியருன்றது மோஸ்ட்லி பிஸ்னஸில் பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன ரியாலிட்டியோ அதை தான் எடுத்துகிட்டு போகணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏற்கனவே நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ் நிறைய இருக்குது. அந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக போகணும். நம்ம அது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. இந்த ரீசெண்ட் என்கொயரிஸில் சொன்ன மாதிரி நிறைய கான்ஃபிடென்ட் இருக்குது. அவங்கள பேசின வரைக்கும் இப்போதாங்க எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது, பரவாயில்ல, அவங்களை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம அந்த வழியிலேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்றத அவங்க ஸ்ட்ராங்காக பார்க்குறாங்க. ஓகே, நம்மள ஒருத்தராக தான் அவங்கள வந்து பார்க்கறது ஃபீல் ஆகிட்டு நம்மகிட்ட கனெக்ட் ஆகுறாங்க. இது வந்து உங்களுடைய ப்ராஃபிட், அதாவது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட், அதை பற்றி ரிலேட்டடாக சில பேசலான் இருக்கேன் இந்த ப்ரோக்ராமில். நான் நிறைய நீங்கள் காட்டிகிட்டே இருக்கீங்க நம்ம ப்ரோக்ராமில். உங்கள் ஸ்டேட்மெண்ட்லாம் காட்டுறீங்க, ப்ராஃபிட்டும் நம்ம ஒவ்வொன்றா காட்டுறோம். ஸோ இந்த வீக்கில் அவங்க பண்ண ட்ரேடிங்கை நம்ம அதை பற்றி பேசலாமா? எப்படி இருந்துச்சு இந்த ட்ரேடிங்? ஓகே. ஸோ பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, இல்லை ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல, ஒரு ஆவரேஜான ஒரு ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். ஸோ எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அதை ஹிட் பண்ணிச்சா? நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறீங்க, ஒரு 20க்கு மேலே சொல்கிறீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் ஹிட் பண்ணிச்சா? இந்த வாரம் எப்படி இருந்தது அதனுடைய? அது டெஃபினட்டாக வந்து இந்த வீக்கில் மட்டும் இல்லை, எப்போவுமே ஒரு மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% நமக்கு அந்த ஒரு டார்கெட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும். இந்த வீக்குமே 80% வந்துருமா? ஆமாம், 70-80% லாஸ்ன்றது வரத்தான் செய்யும்ல. லாஸ்ங்கிறது அது எந்த ஸ்ட்ராட்டஜிலையுமே அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி கிடையாது. லாஸ்ட் 100% வந்து அது ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னா அது அங்கே தான் ஸ்கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஓகே. ஸோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. டெஃபினட்டாக லாஸஸ் இருக்கும், ஆனால் சின்னதாக இருக்கணும். அது ஓகே. அந்த லாஸஸ் வந்து சின்னதாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய ப்ராஃபிட்ஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அந்த மார்ஜின் தான் அவங்க 1:3 அந்த மாதிரிலாம் அப்படி பிரிக்கிறீங்க. லாஸ்னா 1%, ப்ராஃபிட்னா 3%. அதை பற்றி டீட்டெயிலாக அவங்க நிறைய வீடியோ பேசினா தான் பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே. பட் இந்த வாரம் அதை பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ இன்கம் நீங்கள் ப்ராஃபிட்டில் பார்த்தீங்க? இந்த வீக்கில் நில்லி ஒரு 75,000 டேக்ஸ் எல்லாம் போனாலும் ஒரு 40,000 அப்படி ப்ராஃபிட்டில் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. 40,000. பட் இது ஒருத்தருடைய எது சொல்றீங்க இல்லையா? திருப்பத்தூர் ஒருத்தருடைய. ஆனால் இதில் வந்து என்னன்னா, இப்போ நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை பண்ணுவாங்க. இதில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த ட்ரெண்ட் கேப்சரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டை வந்து கேப்சர் பண்ணுற அளவுக்கு. ஸோ ஒரு மந்த்லி ஒரு நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவராலாக ஒரு
ஒரு ஆவரேஜாக ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுற அளவுக்கு ரெகுலரான ஒரு விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போது இந்த அக்கௌண்ட்டில் எடுக்கிற செட்டப்ஸ் எல்லாமே ட்ரெண்ட் கேப்சர் பண்ணுற செட்டப்ஸாக இருக்கும். ஒருவேளை இல்லைனாலும் அட்லீஸ்ட் அந்த டேவை கம்மியான லாஸஸில் ஃபஸ்ட்டு கேஸில் எதுவும் பண்ண முடியாது, முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிரேக் ஈவனோ காஸ்ட்டோ அது மாதிரி எடுத்துகிட்டு வரணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் பண்ணிட்டு இப்போ நீங்க ஜூன் 22 ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க. இருக்கோம். ஸோ அதை பத்தி சொல்லுங்க. அது எப்படி என்ன மாதிரி அனலைஸ் பண்ணி எப்படி? இப்போ ஒவ்வொரு நாளுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ முன்னாடியே ஏற்கனவே நம்ம மார்க்கெட் அனலைஸ் பண்ணி நாளைக்கு மார்க்கெட் என்ன நடக்க போகுதுன்றதையும் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை லைவ்ல ஒரு சேஞ்சஸ் நடக்கும், லைவ்லையும் மார்க்கெட் டைரக்ஷன்ஸ் மாறும். சரி. லைவ்ல மாறும் போது அதுக்கான டிசிஷன் எடுத்து நம்ம அந்த சைட் டைரக்ஷன் தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஸோ இந்த 20 செகண்ட் அதே மாதிரி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஓகே டவுன் டைரக்ஷன் வர்ற மாதிரி நமக்கு ஒரு கிளியரான ஒரு சிக்னல் கிடைக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ட்ரேட் எடுக்கிறோம். ஆனால் ஒரு டார்கெட் வச்சுருக்கோம், கண்டிப்பாக மார்க்கெட் இங்கேருந்து இது வரைக்கும் வரும்னு சொல்லி. அதுவும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 70% 80% நியர்லி வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்குது. ஆனால் நம்ம அந்த டார்கெட்டு கிட்ட வந்து ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஸோ கிட்ட வந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆனதுனால நம்ம அந்த டேவை லாஸ்ட்டில் புக் பண்ணுறோம். நம்ம ட்ரெண்டை கேப்சர் பண்ணுறதுக்காக. மற்ற ஸ்ட்ராட்டஜிஸ் வேறு. இல்லை லாஸ்ட்ல புக் பண்றீங்கன்னா நீங்கள் உள்ள என்ட்ரி எடுத்திருப்பீங்க. அப்போ இல்லை கீழே போகுதுன்னு சொல்லி என்ட்ரி எடுத்திருக்கீங்க. என்ட்ரி ஆமாம், என்ட்ரி எடுத்து தான் ப்ராஃபிட்டில் வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த லைனை ஹிட் பண்ணும் போது என்ன பண்ணுவீங்க? அது ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டோம், அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. நம்ம செட் பண்ண கம்ப்ளீட் டார்கெட் வந்து அங்கே ரீச் ஆகும். ஓ இப்போ 1:3 நம்ம இப்போ நீங்க சரி 1:3 போகாம அது 1:1 1:1.5 ஆஃப் போயிட்டு கூட ப்ராஃபிட் வந்து கூட திரும்ப போயிட்டு லாஸ் ஆகும். இப்போ இந்த 22ஆம் தேதி நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்கல்ல, டவுன் ட்ரெண்ட் போன்னு ஃபிக்ஸ் பண்றீங்க. ஆனா அந்த லைனை போல ஆனா உள்ள என்ட்ரி ஆயிருவீங்க. ஆமா, உள்ள என்ட்ரியா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படியா? கரெக்ட், எக்ஸாக்ட்டா. ஓகே ஓகே ஓகே. பட் அது ஆனா நீங்க ஒரு 1:3 போது ஒன்று தானே, அது லாஸ்ட்ல போனா டக்குனு கம்மியாவே லாஸ் ஆகிடும், வெளியே வந்துருமா? அப்படியா? ஆமா, இப்போ ஏன்னா அது வந்து கிராப் மேல கீழே போயிட்டு வருது இல்ல. ஆமா, இப்போ எங்க நீங்க இது வச்சிருந்திருப்பீங்க, இதுக்கு மேல போனா வெளியே வந்துடணும் அப்படின்னு நமக்கு ஒரு ரேஞ்ச் வச்சிருப்போம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம அந்த 1:2-3 பண்ணாம சரி முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்ட் கேப்சர் பண்ண போறோம். கம்ப்ளீட் ட்ரெண்ட் அது வந்து எவ்வளவு தூரம் போனாலும் இது ஒரு மெத்தட். ஆமா, எவ்வளவு தூரம் போனாலும் கேப்சர் பண்ணன்றதுனால சரி சரி. ஸோ நம்ம அந்த ட்ரெண்ட் திரும்ப வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு ஆப்போசிட்ல ட்ரெண்ட் திரும்பிடுச்சுன்னா கண்டிப்பா லாஸஸ் இருக்கும். இது லாஸ் 20 செகண்ட் வந்து நம்ம லாஸ் புக் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இதுல அப்புறம் மறுநாள் எப்படி? நெக்ஸ்ட் அகைன் 23rd பாத்தீங்கன்னா ஸோ நம்ம இது எல்லா நாளுமே ஒவ்வொரு நாளும் நம்ம டேட்டாஸ் அது ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸாவே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக தான் 23rd பாத்தீங்கன்னா ஸோ இந்த 23rd நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸாக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதனால நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்ல கீழே டேட் டைமோட வரும். ஓகே. ஸோ அதை பார்க்கும்போது தெரியும், அதை ஸ்னாப் எடுக்கும்போது உங்களுக்கு கிளியராக அதில் தெரியும். ஸோ இன்றைக்குமே வந்து நம்ம ஒரு டவுன் டைரெக்ஷன் தான், டவுன் ட்ரெண்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இதுவும் யூஸ்வலாக நேற்று நடந்த மாதிரி எக்ஸாக்டாக கிட்டத்தட்ட டார்கெட் கிட்ட வந்துச்சு. ஓகே. டார்கெட் கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 90% 95% வந்துச்சு. ஆனால் மறுபடியும் ட்ரெண்ட் கேப்சருக்காக வெயிட் பண்ணுறோம். ரிட்டர்ன் ஸ்டாப் லாஸ்க்காக போகுது. ஸ்டாப் லாஸ் கிட்டத்தட்ட போயிட்டு அகைன் என்ட்ரி வரைக்கும் போயிட்டு ஆனால் ஸ்டாப் லாஸ் அடிக்கல. ஹிட் ஆகாமல் லேட்டராக வந்து டார்கெட் அடிச்சிருக்காங்க. ஓகே. அந்த ட்ரெண்டை நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம ப்ராஃபிட்டபிளாக தான் முடிச்சிருக்கோம். ஸோ நேற்று பண்ண லாஸஸ்லாம் கவர் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 ப்ராஃபிட்டபிளாக தான் அந்த டே 23rd முடிச்சிருக்கோம். சூப்பர் சூப்பர். ஆமாம். இல்லை நீங்கள் எதை பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் நீங்கள் இப்போ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, இந்த ட்ரெண்ட் இது எப்படி நீங்கள் அனலைஸ் இதுதான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாமா? இந்த இது வந்து இல்லை ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லும்போது இது அப்பல கீழே போகும் அப்படிங்கறத நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியா கண்டுபிடிச்சு வச்சு அப்படி சொல்லலாமா? ஆமா. ஆனா நேத்து அது ஃபிளாப் ஆயிருக்கு, இன்னைக்கு அது அந்த 23ல திருப்பி சக்சஸ் ஆயிருக்கு இல்லையா? 22ல ஃபெயிலியர் ஆயிருக்கு, 23ல லாபத்தை கொடுத்துருக்கு. நம்ம எதிர்பார்க்குற டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ் ஆனாலும் நம்ம வெயிட் பண்ற அந்த டார்கெட் வரைக்கும் நம்ம போனாதான் அதை புக் பண்ணுவோம். ஓகே. ஸோ அந்த டிசிப்ளினை நம்ம கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணா ஐயோ நேற்று நம்ம லாஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்காமல் போனாலும் அதே மாதிரி எனக்கு ஆகிடுமா அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன ஒரு செட்டப் வச்சிருக்கிறோமோ அது ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராஃபிட்டபிளாக வந்துடும் நமக்கு. ஓகே ஓகே. அகைன் 24th பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் இது. ஸோ முன்னாடியே நமக்கு அந்த 23,900 மேலே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போகுன்றது தெரிஞ்சிருது. கரெக்டாக ஒரு 10 o'clock தான் நமக்கு என்ட்ரி கிடைக்குது. சரி. ஸோ அந்த 10 o'clock என்ட்ரி கிடைச்சி அங்கேருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். அந்த இடத்துல இருந்து கரெக்டாக நம்ம எதிர்பார்க்குற டைரெக்ஷன்ல எண்ட் ஆஃப் த டே நம்ம நினச்ச மாதிரியே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளாக அன்றைக்குமே நம்ம டீ முடிச்சோம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஸோ அந்த அதுக்கேற்ற மாதிரி ஹிட் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாடியே இப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆக போகுது
அப்படின்ற விஷயத்த முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றது ஈஸி. ம். ஆனா நீங்க முன்கூட்டியே பார்த்துட்டு இங்க இருந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்றதுங்கிறது போகுதுன்ற ஆமா. விஷயம். ஏன்னா பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷரை பார்க்குறோம் நாம. லைவ் ஓகே. டேட்டாஸை பார்க்குறோம். ஸோ இது செகண்ட் தேர்ட் டேவும் அது ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இல்லையா? ஆமா. இந்த தேர்ட் டேவும் நம்ம ப்ராஃபிட்ல தான் ஸோ புக் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி உள்ளது தான் நீங்கள் 75,000 சொல்றீங்க உங்க அந்த அந்த வீக்கில். அந்த வீக்ல எல்லாமே சேர்த்து ஸோ 75 டாக்ஸ்லாம் போயிட்டு ஒரு 40,000 45,000 அப்படி மாதிரி வந்திருக்கும். சில பேர் நியூஸ் பார்ப்பாங்க, நிறைய நியூஸ் பார்த்து ம். மார்க்கெட் கீழே ஏற போதா மேலே ஏறுதா அந்த மாதிரியான இதெல்லாம் பார்ப்பாங்க. நீங்க ஒரு வாரம் சொன்னீங்க இல்லை அப்படி தேவையில்லை, நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோம், நாங்கள் நியூஸ்பே பார்க்கறது இல்லை, கரெக்ட். நாங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி படி மூவ் ஆகும் அப்படிலாம் ஒன்று பண்ணுவீங்களா? நியூஸே பார்க்க மாட்டீங்களா? இப்போ என்ன இப்போ திடீர்னு ஒரு யுத்தம் நடக்குது, ம். வாரு, இல்லை திடீர்னு கோல்டு ரேட் ஏறுது இறங்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் பார்ப்பீங்களா இல்லை எதுவுமே? இல்லைங்க, இப்போதைக்கு எதுவுமே பார்க்கறது இல்ல. அப்படியா? ஆமா. எந்த நியூஸும் பார்க்கறது நியூஸே பார்க்கறது இல்லை. இல்ல. ஓ, நீங்க அந்த ட்ரெண்ட் இது தானே சார்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே சொல்லலாமா? ம். சார்ட்ல உள்ள இதுக்கு ஏற்ற மாதிரி. டெக்னிக்கலா பியூரா என்ன இருக்குதோ. ஓ, டெக்னிக்கலா என்ன அப்படியா? ஓகே ஓகே. டெக்னிக்கலோட எண்ட் ரிசல்ட் தான் நியூஸ்லயே வந்து நமக்கு அந்த ஒரு மொமெண்டமே கிடைக்குது ஆக்சுவலா. ஓ ஸோ ஓ அந்த ஓ. டெக்னிக்கல் எல்லாமே நமக்கு காமிச்சு கொடுத்துரும். ஓகே ஓகே ஓகே. ஓ, நியூஸ் பார்க்க தேவையில்லையா? இல்லைங்க. இல்ல பொதுவா இந்த அதாவது 4 நியூஸ் பார்ப்பாங்களா இல்ல அப்படியே இல்லையா, தேவையில்லையா? நிறைய பார்ப்பாங்க. அதாவது அப் டு டேட்ல இருக்கிறது நல்ல விஷயம் தான். இப்போ நம்மளுடைய பிகினிங் ஸ்டேஜ்ல ஆரம்ப நாட்கள்ல பார்த்தீங்கன்னா நம்மளும் நிறைய நியூஸ் பார்த்துட்டே இருப்போம். ம். டெய்லி அப்டேட்ஸ்னா என்ன நியூஸ் இருக்கு, ஸ்டாக்ஸோடைய ரிப்போர்ட்ஸ் என்ன, வேர்ல்டுல குளோபலாக என்ன நடக்குது அப்படின்ற எல்லா விஷயமும் நம்ம பார்த்து தான் இருந்தோம். ஆனா எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு அக்யூரேட்டா இருக்காது. பாதி நடக்கும், பாதி நடக்காது. ஓ. இப்போ வார் ஸோ இன்னைக்கு வருதுன்றதுக்காக ஓகே, இன்னைக்கு நம்ம இறங்க அப்படிலாம் அப்படியே நினைக்க முடியாது. வார் வருதுன்றதுக்காக மார்க்கெட் ஃபால் ஆயிடும்னு சொல்ல முடியாது. ஓ. மார்க்கெட் வந்து பையர்ஸ் உள்ள வந்தாங்கன்னா மார்க்கெட் மேலே கூட போயிட்டே இருக்கும். ஆ. அதனால இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால, ஓ. ப்ரீவியஸாகவே இந்த நியூஸ் எல்லாம் பார்த்ததுனால கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகே, இதில் வந்து 50-50 இருக்கும்போது நம்ம எதுக்கு அதில் போயிட்டு ட்ராப் ஆகணும், நியூஸ் நடக்குதா இல்லையா அப்படின்றத போய் ட்ராப் ஆக தேவையில்லை. கம்ப்ளீட்டாக இப்போ வரைக்கும் எந்த நியூஸுமே பார்க்கறது இல்லை. ஓ, அப்படியா? எந்த நியூஸும் பார்க்கல, பியூர் டெக்னிக்கலாக தான் பார்த்து பண்ணிட்டு ஸோ டெக்னிக்கலை வச்சு தான் நீங்க மூவ்மெண்ட் பண்றது. அதனால தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. வார் நடந்தாலும் சரி, மார்க்கெட் எக்கனாமிக்கல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதை பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இதை மட்டும் ஸோ ப்ராப்பராக இந்த டெக்னிக்கலை வந்து நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க அது ஃபாலோ பண்ணாலே போதும் இல்லையா? ஆமாம், நம்ம என்ன சொல்லி தரமோ ப்ராப்பராக டிசிப்ளினாக கரெக்டாக பண்ணாங்கன்னா ஓ, அதுவே ப்ராஃபிட்டபுளாக வரும். ஓகே 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 ஓகே. பட் ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறாங்க, அவங்க கற்றுக்குறாங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே கூட மூவ் பண்ணிக்கலாமா? நான் கேட்குறது வேற எங்கேயா இருப்பாங்க, பட் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருப்பீங்க, பட் ஆன்லைன்லேயே நம்ம டெய்லி கூட அவங்க இது பண்ணிக்கலாம் இல்லை? ட்ரெண்ட் எப்படி போகும் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. எப்படி போகுது எப்படி வருது அப்படிங்கிறத. இப்போ ரீசெண்ட் டைம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வியூவர்ஸ்க்காக நம்ம சேனலுக்கு அப்புறம் இந்த ரீசெண்ட் வீடியோஸ்க்கு அப்புறம் லைவ்லாம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே. இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா எவ்ரி சிங்கிள் ட்ரேடு டெய்லியுமே லைவ்லேயே போகிறோம். ஓ. ஜூம், கூகுள் மீட்ல கம்ப்ளீட்டாக ஒரு டீம் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய நாலேஜ்க்காக ப்ராப்பரா அந்த ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக லைவே போறோம். அப்போ நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அந்த லைவ்லயே அவங்க வந்து பாத்துக்கலாம். அந்த மாதிரி அப்படின்ற உங்க கிளாஸுக்கே வந்தாலும் அவங்க திருப்பி அப்படியே கூட ஃபாலோ பண்ணிட்டே இருக்கலாம், டிராவல் பண்ணிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே ஓகே, சூப்பர். அது மாதிரி வந்து ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஒரு இது வச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஆகஸ்ட் 15 ஈவினிங் 7 PM வச்சிருக்கோம். சரி, என்னது இது? ஃப்ரீ லைவ் ஆன்லைன் ஃப்ரீ கிளாஸ், ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் அது. சரி. ஏன்னா முக்கியமா ரீசெண்டா இப்போ ஸ்டாக் மார்க்கெட்னு சொன்னாலே நிறைய எங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்க, ப்ராஃபிட் பண்றது இல்லை. அதே மாதிரி இங்க யாரும் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண முடியாது, மார்க்கெட் எங்கே போகணுன்றது யாருக்கும் தெரியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி. ஸோ அது அந்த நாலேஜ் தெரியாதனால அந்த மாதிரியான விஷயங்கள் தாட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன், அதுக்கான ஒரு ப்ரூஃபும். நம்மளும் அப்படி தான் இருந்தோம், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்திருக்கோம். ஆனால் இப்போ டெஃபினட்டாகவே நம்ம படித்தோன்னா ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா அதை பண்ண முடியுன்றது நிறைய கிளாரிஃபிகேஷன் அன்றைக்கி தர போகிறோம். நம்மளுடைய லைவ் ரிப்போர்ட் ஷேர் பண்ண போகிறோம், ஸ்டேட்மெண்ட் ஷேர் பண்ண போகிறோம், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம், ஓகே இதுதான் பண்ண போகிறோன்றதே அன்றைக்கி சொல்ல போகிறோம். இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கி ஓப்பனாகவே இதுதாங்க, இதை பண்ணாலே போதும், யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்ற அதெல்லாம் அப்படி சொல்லிட்டாங்கன்னா இப்போ அது இப்போ ட்ரைனிங் நம்ம கிளாஸ் வந்து ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல? பரவாயில்லைங்க. அதாவது என்னன்னா இதை சொன்னாலும் கூட சரி சரி கரெக்டா பண்ணா ப்ராஃபிட் பண்ண முடியாது. அப்படியா? ஸ்ட்ராட்டஜியும் மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி சொன்னா கரெக்டா பண்ணா அது வேர்ல்டுல நம்பர் 1 ஸ்ட்ராட்டஜி நீங்க சொன்னாலும் 90-95% அக்யூரேசி இருக்கிற ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னாலும் சரி அதை வச்சு ப்ராஃபிட் பண்றது ரொம்ப கஷ்டம். என்ன ரீசன்னா இங்க ப்ராஃபிட் பண்றதோ லாஸ் பண்றதோ ஸ்ட்ராட்டஜில முக்கியமா இல்ல, மணி மேனேஜ்மெண்ட்ல எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்க, அதை கன்சிஸ்டன்டா இவங்க பண்றாங்களா, இன்னைக்கு இருந்தாலும் பரவாயில்ல நாளைக்குன்னு சொல்லிட்டு ரெகுலரா ஒரு
ப்ராப்பராக பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்றது தான் சக்ஸஸ் இருக்குதே தவிர ம். நீங்கள் நம்பர் ஒன் ஸ்ட்ராட்டஜி கொடுத்தா கூட இங்கே மக்கள் சரி நாம் பார்த்தோம் சரி ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஓ அது பண்ண அதில் முடியாது. எந்த இஷ்யூவும் ஓ கிடையாது. அந்த மேனேஜ்மெண்ட் நிறைய முக்கியன்றீங்க. ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கிளாஸஸ்க்கு அப்படின்றது நம்ம மோட்டிவ் இல்லை. ம். முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறோன்றது தான் விஷயங்கள். அதாவது அந்த ஒரு ப்ரூஃப் தான் எடுத்துகிட்டு வரும். ஓகே. நீங்கள் முதல்ல ப்ராஃபிட் பண்ணுறீங்களான்றாங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் காட்டியிருக்கோம். வெரிஃபைட் பிஎன்எல்லே ஷேர் பண்ணியிருக்கோம். நிறைய கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்ன மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. எங்க ஸ்டேட்மெண்ட்லாம் ஷேர் பண்ண மாட்டாங்க. சரி சரி. நம்ம 2 இயர்ஸோட ஸ்டேட்மெண்ட் ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம கோஃபவுண்டர் அதவன் பேசியிருக்காரு. நம்ம போட்டு லாகின் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுலேயும் மக்களுக்கு வந்து இது வந்து ஃபேக்காக இருக்குமோன்ற டவுட்லாம் இருக்கு. கண்டிப்பா. ஸோ அது எதுவும் பண்ண முடியாது. ஆமா ஆமா. நம்ம அதை பத்தி அப்படி உங்க டீமோட பேசலாம்னு பாக்குறேன். கரெக்ட். அதை உட்காந்து ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது நல்லா இருக்கும். டெஃபினட்டா. அது வியூஸ்க்கு கொண்டு போகலாம். கண்டிப்பா. ஸோ பார்க்கக்கூடிய வீடன் டிவி பிஸ்னஸ் நேயர்கள் நீங்கள் நிறைய திருப்பத்தூர் ட்ரேடர்ஸ் அவங்களுடைய TF2S பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நிறைய வீடியோஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த பேசிக்காக தெரியாதவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் தெரியாதவங்க பற்றி அதுக்கும் வீடியோஸ் நம்ம கிளாஸஸ் மாதிரி போட்டுட்ருக்கோம். பேசிக்கான வீடியோஸ்லாம் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நல்ல ஸ்டாக் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த ட்ரெண்டிங்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ரிவியூலாம் அதில் பண்ணியிருக்கிறாங்க. அதை போய் பாருங்கள். ஸோ ஒவ்வொன்றுமே ஜென்யூனாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த ட்ரைனிங் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ ரொம்ப கம்மியான ஒரு பேமெண்ட்டில் அந்த ட்ரைனிங் கிளாஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே போல் 15th 7 மணிக்கும் அந்த ஃப்ரீ கிளாஸஸில் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ நிச்சயம் நல்ல ஒரு எதிர்காலம் உருவாக சந்தேகம் கிடையாது. ஓகே சார், ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.